போலந்து நாட்டிலே 2 சகோதரிகள் இருந்தார்கள். 2 பேருக்கும் படிக்க வேண்டும் ரொம்ப ஆசை. அக்காவுக்கு மருத்துவராகன்ற ஆசை. தங்கச்சியும் அறிவியல்ல அதிகமான ஆசையோடு படித்து கொண்டாள். 2 பேரும் டீல் பண்ணாங்க. தங்கச்சி பார்த்து சொன்னா, நீ எனக்கு முதலாவது டியூஷன் எடுத்து அதில் வர காசை கொண்டு நான் மருத்துவராக படிப்பதற்கு உதவி செய். 5 வருடங்கள் கழித்து நான் மருத்துவராகிவிட்ட பின்பு உன்னை அறிவியல் பூர்வமாக படிப்பதற்கு உதவி செய்வேன் என்று சொன்னார்கள். 2 பேர் டீல் அப்படியே ஓடினது. தங்கை டியூஷன் எடுத்து அக்காவுக்கு படிப்பதற்கு உதவி செய்தார். 5 ஆண்டுகள் நிறைவு செய்த போது அக்கா மருத்துவராகிவிட்டாள். பின்பு தன்னுடைய தங்கைக்காக உதவி செய்து கொண்டாள். தன் தங்கை பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க ஆரம்பித்தாள். அவர்கள் பல்கலைக்கழகத்திலே படிப்பதிலே மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார்கள். அது பாரிஸ் பட்டணம். அந்த பாரிஸ் பட்டணத்திலே எல்லாரும் ஜாலியாக வாழ்ந்தாலும் இந்த கேர்ள் மட்டும் எப்பவும் கிளாஸில் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துருவாங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே லைப்ரரிக்கு வேகமாக ஓடுவாங்க. லைப்ரரியில் உட்காந்து கருத்தோடு படிப்பாங்க. லைப்ரரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு தட்டு படிச்சுட்டு க்ளோஸ் பண்ண உடனே லைப்ரரியிலேருந்து கொஞ்சம் புக் எடுத்து போவாங்க. தான் தங்கியிருந்த அறைக்கு போவாங்க. அந்த அறையை கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லி அந்த வாசல்லே உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி படிக்க ஆர்வத்தோடு படிப்பதற்காக அப்பொழுது கரண்ட் இல்லை. ஆகவே மெழுகுவர்த்தியை பொருத்தி கொண்டு அந்த வாசல் படியிலேயே உட்கார்ந்து உடல் சோர்ந்து விழும் வரையிலையும் அதிலே படித்து கொடுப்பாங்க. நாட்கள் ஆனது. இந்த சகோதரியும் ஒரு மிக உயர்ந்த நிலைமைக்கு வந்துவிட்டாள். அவளுக்கு நோபல் பரிசு 2 முறை கிடைத்திருக்கிறது. அவர்கள் தான் மேரி கியூரி அம்மையார் அவர்கள். கடினமாக படித்த நிமித்தமாக வாழ்க்கை முன்னேறியது. நாம் படிக்காமே உட்கார்ந்து கொண்டு காலேஜிலேயோ இல்லை யூனிவர்சிட்டிலேயோ அதிகமான மதிப்பு எடுத்து மெடலிஸ்டாக மாறலாம் என்று சொல்லி கனவு காணக்கூடாது. கடினமாக உழைத்தால் அதற்கு ஏற்ற பலன் உண்டு. திருமுறையிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை சேட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிப்போக்கரை போலவும் உன் வறுமை ஆயுதம் அடைந்தவரை போலும் வரும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே வாழ்க்கையிலே கடினப்பட்டு உழையுங்கள். படிக்கிற காலங்களிலே படிப்புதான் உங்களுடைய முதன்மையான எண்ணமாக நினைத்துக் கொள்ளுங்கள். மற்றவை எல்லாம் 2ஆம் தரமாக நினையுங்கள். படிக்கிற காலத்திலே அவைகளுக்கு முன்னிடம் கொடுத்தால், படிப்பதற்கு முன்னிடம் கொடுத்தால் அது உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரும். ஆகவே நீங்கள் கடினத்தோடு படித்து உயர்ந்த நிலைக்கு வர உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறேன்.